உலகெல்லாம் ஊரடங்காம். காரணம் என்னவென்றால் கொரோனாவாம். இதன் பிறந்த நாடு சீன தேசமாம். ஆனால் இது ஆட்சி செய்து கொண்டிருப்பது உலக நாடுகள் அனைத்தையுமாம். தொட்டால் பரவும் தொற்று நோயாம். தொடாமல் விலகி நின்றால் பரவாத புதுவித நோயாம். கை கொடுக்க முடியாத வேதனை நோயாம். கைகழுவ விலகிடும் இந்த வித்தியாசமான நோயாம். கட்டுப்படுத்த முடியாத கொடிய நோயாம். இது உண்ணும் உணவு மனித உயிர்களையாம். இதை கட்டுப்படுத்த சமூக விலகல் மிகவும் முக்கியமாம். இதை அடித்து விரட்ட ஒற்றுமை போராட்டம் மிக மிக அவசியமாம். அடுத்த வேளை சோற்றுக்கு உழைக்க முடியாமல் ஏழை எளியவர்களை முடக்கி வைத்த சிறை நோயாம். எங்கள் கண்முன்னே எங்கள் சொந்தங்களின் உயிர் போவதை எங்களையே பார்க்க வைத்த சோதனை நோயாம். வல்லரசு நாடுகளையும் ஆட்டிப்படைக்கும் ஆட்சி நோயாம். என்ன செய்வதென்று புரியாமல் அரசாங்கத்தையும் மனவேதனைக்கு உள்ளாக்கிய வெறுப்பு நோயாம். மக்களின் வாழ்க்கையை அழிக்க பிறந்த கொலைகார நோயாம். அவர்களை கண்ணீரில் தத்தளிக்க வைத்த கல்நெஞ்சம் கொண்ட இரக்கமில்லாத நோயாம். இதை முற்றிலும் ஒழிக்க இராணுவம் தேவையில்லையாம். மாறாக எங்களை காப்பாற்ற மருத்துவர்களை உயிர் மீட்பு போர்க்களம் புக வைத்த யுத்த நோயாம். இதை அடக்கி வைக்க காவல்துறையின் துப்பாக்கி தேவையில்லையாம். அதற்கு பதிலாக அவர்களின் ஒற்றுமை பங்களிப்பு மட்டும் போதுமாம். இதை வென்றெடுக்க சமூக ஆர்வலர்களின் அன்பு வேண்டுமாம். இதை நம்மிடம் நெருங்க முடியாமல் காப்பதற்கு சுகாதார தொழிலாளர்களின் தொண்டு மிக மிக அவசிய தேவையாம். கடவுளையே கோயிலுக்குள் பூட்டி வைத்த முதல் நோயாம். கடவுளின் கண்களையும் மூடி வைத்த இருட்டு நோயாம். ஜாதி, மதம், இனம், மொழி, ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், வளர்ந்த நாடு, வளரும் நாடு என பாகுபாடு காட்டத் தெரியாத பாகுபாடற்ற நோயாம். இங்கு அனைவரும் சமம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை எங்களுக்கு உணர்த்த வந்த அறிவு நோயாம். எங்களை சீரழிக்க வந்த கொரோனாவே, நீ எந்த நாட்டு போர்க்கருவியாக வேண்டுமானாலும் இரு, நீ எங்களை எப்படி வேண்டுமானாலும் அரக்கனை போல் கொடுமைப்படுத்து. மக்களாகிய நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு அன்பு காட்டி ஒன்று சேர்ந்து போராடி உனக்கு ஏற்ற விஷத்தை உருவாக்கி அதை உன்னை உட்கொள்ளச் செய்து உன் குடலை உருகி மாலையாய் அணிந்து உனக்கு பாடை கட்டி சுடுகாட்டில் நாங்கள் உனக்கு தீயிட்டு உன்னை எரித்து கரியாக்கி மேளங்களுடனும் தாளங்களுடனும் ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி நீ இறந்த நாளை சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடப் போகிறோம் என்பதை சத்தியமாக இவ்வுலகிற்கு உரைக்கிறேன். இது சத்தியம். நிச்சயம் வெல்வோம். கொரோனாவே